சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பு பொதுமக்கள் அனைவருக்கும் ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். யோகமும் லாபமும் ஒரு சேர பெறக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப முகூர்த்த நாட்களை பார்ப்போம். ஆவணி மாதத்தில் 6, 12, 14, 20, 21, 23, 30, 31 ஆகிய நாட்கள் இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் சுப நாட்களாக வருகிறது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆவணி மாதம் 2ஆம் தேதி ஓணம் பண்டிகையும், 3ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி அவிட்டமும், 6ஆம் தேதி வாஸ்துவும் சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது. இந்த மாதத்தில் 17ஆம் தேதி அமாவாசையும், இந்த மாதத்தில் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியும் வருகிறது. இதுதான் இந்த மாதத்துக்கான பண்டிகைகள். இந்த மாதத்தில் விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 சனி பிரதோஷம் வருகிறது. இந்த மாதத்தில் துவக்க நாளாகிய ஆவணி 1ஆம் தேதியும் ஆவணி 15ஆம் தேதியும் சனி பிரதோஷம் வருகிறது. ஆவணி மாதம் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பிரதோஷம் வரும். 3 பிரதோஷம் இந்த மாதத்தில் வருது. இதுதான் இந்த மாதத்துக்கான பண்டிகைகள். அதனால பொதுவாக யோக பலங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கிரகங்கள் நன்றாக அமைப்போடு அமர்ந்திருக்கணும். அதன்படி பார்க்குறப்ப ரிஷபராசியிலே குரு பகவானும், ரிஷபராசியிலே வருகின்ற 10ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். அதன் பின்பு 10ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு சென்று விடுவார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்ற சூரிய பகவானும், அவரோடு இந்த மாதம் 15ஆம் தேதி வரை புத பகவான் அமர்ந்திருக்கின்றார். 15ஆம் தேதி பாக்கிய 5ஆம் இடமாகிய புண்ணியஸ்தானத்துக்கு உச்ச பலத்தோடு புத பகவான் சென்று விடுவார். இந்த மாதம் 9ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பார். அதன் பின்பு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி விடுவார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவானும், 11ஆம் இடத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருப்பார்கள். இதுதான் இந்த மாதத்துக்கான முதல் கிரக அமைப்பு. பொதுவாக கிரகங்கள் நல்ல யோகத்தோடு இருந்தால் நமக்கு நல்ல பலன்களும் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். அதன்படி தனாதிபதியாகிய புத பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியனோடு அமர்வதும், அடுத்து இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற இடத்துல அமர்றதும் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அப்போ பணப்பொருளாதாரம் நன்றாக இருந்தாலே இந்த மாதம் முழுவதும் நல்ல யோகங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதன்படி இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். 10ல் அமர்ந்த சனி பகவான் வக்கரத்தில் இருந்தாலுமே தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். அதனால் தொழிலில் தொழிலாளர்களுக்கும் தொழில் ரீதியான யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வியாபாரத்தில் புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி வியாபாரத்தில் பல லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான மாதமாக அமைய காத்திருக்கிறது. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அதிகாரம் பெற்று ஆட்சியோடு அமர்ந்திருக்கிற காரணத்தினால உங்களுடைய பதவி உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பிறரால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கௌரவங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு திருப்திகரமான நிலையை நிலவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அது ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வேலை பழுக்கள் பகிர்ந்து அளிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும், யோக பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு யோக பலன்கள் உண்டு. குறிப்பாக நடுக்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 9, 10, 11, 12 ஆகிய நடுக்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்வியில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. ஆசிரியர் மாணவர் உறவும் சக மாணவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் குடும்பமான வர செப்டம்பர் மாதத்தில் காலாண்டு தேர்வு வருகிறது. அதற்கான ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து ரிஷபராசினர்களே, சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க உங்கள் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு மங்களகரமான மாதம். அதே நான் சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் 8 சுபமுகூர்த்த நாட்கள் வர்ற காரணத்தினால சுப செய்திகள் கிடைப்பதற்கும், சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும், பேசி முடிப்பதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் 6ஆம் இடத்ததிபதி நீசம்பரனால உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பெரிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படாது. இருந்தபோதும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே போல் இந்த பொருளாதாரத்தில் மேற்றமே காண்பீர்கள்.
கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். சத்துருக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடும். இந்த புதனும் கேதுவும் உரசிடக்கூடிய காலகட்டங்களில் கோர்ட்டு வம்பு வழக்கு சில பிரச்சனைகள் இதில் எல்லாம் மாட்டியிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் அதன் முழு பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க போகிறீங்க. சுபமங்கலமும் உண்டு, யோகமும் உண்டு. ரிஷபராசிக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு மங்கள செய்தியும் மங்கள யோகங்களும் ஒரு சேர கிடைக்க காத்திருக்கிறது. ரிஷபராசி பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த சிறு சிறு ஊழல்கள் எல்லாம் விலகி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவி அந்யோன்ய பாவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மங்களமாகாத பெண்களுக்கு சுபமங்கல யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய புத்தபாக்கியத்தையோ அல்லது விவாகத்தையோ எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் மங்கள செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் கணவரால் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு விசேஷங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது. குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் கட்டடக்கலை, ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, அழகு சாதனை சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. ரிஷபராசி என்பதில் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதத்தில் ஓணம் பண்டிகை வருகிறது, ஆவணி அவிட்டம் வருகிறது, விநாயகர் சதுர்த்தி வருகிறது. விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்க, நல்ல யோகங்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் 2 சனி பிரதோஷம் வருகிறது. நந்தியம் பெருமானை சிவபெருமானை வழிபாடு பண்ணி இந்த மாதம் முழுவதுமே சுபமாக அமைவதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.